ஹலோ காய்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன ஐட்டம் பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான அல்வா புட்டு அப்படின்னு சொல்லுவோம். பல இடத்துல வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புழுங்கல் அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மைய நைஸாக அரைக்கணும். போ வீடியோ இல்லைன்னு அரிசி ஃபஸ்ட்டே கழுவி வச்சிட்டேன். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, தண்ணி கொஞ்சம் ஊற்றி மைய அரைச்சிக்கலாம். ஓகே, பாருங்க, நல்லா இந்த அளவு மாவு அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்துட்டு இங்கே பாருங்க, இங்கே தண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 1 கப்பு 2 கப்பு அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 6 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 6 அல்லது 8 கப்பு. இப்போ இந்த அரிசி அரைச்சதை இதில் போட்டு நல்லா கிளறணும். சிம்மில் வச்சுக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கட்டி பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ கட்டி இல்லாமல் இப்போ கிண்டணும். சிம்மில் தான் வைக்கிறேன். சுடுதண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாகும். ஒட்டுது கரண்டியில். 1 நிமிஷம் கட்டி இல்லாமல் இதை முதல்ல கிண்டிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அப்புறம் சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இனிப்பு வெல்லம் கிண்ட வேண்டியதுதான். வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இலக்கும் மாவு. ஓகே, இப்போ வந்து நல்லா வெல்லத்தை போட்டு கரைக்கும் போது சரி கலக்கிறோம். கலக்கின பிறகு இங்கே வந்து தேங்காய் வருங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கிண்டிக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ வருது இல்லை? இப்போ இது என்ன பண்ணுவோம்? இன்னும் ஆகணும். கொல கொலன்னு இருக்குல்ல, இது வந்து கையில் தண்ணி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த நேரத்தில் சுக்கு பொடி போட்டுக்கலாம். ஓகே, நடுவில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டேன், அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம்.
வாசமாக இருக்கும் சுக்கு ஏலக்காய் போட்டால். இப்போ அனல் வச்சு கிண்டிக்கிறேன். பாதாம் முந்திரி ஆட்டம். ஓகே, மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ கையில் தண்ணி வச்சுட்டு இது தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது, லைட்டாக ஒட்டிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வச்சுக்குவோம். இந்தா ஆமாம், ஓகே, இன்னும் 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை. இப்போ என்ன பண்ணால் இதே சூட்டில் ஒரு வேலை பண்ணணும். பெரிய கரண்டி எடுத்து வச்சிடலாமா? நான் மாற்றிட்டேன். இந்த தட்டில் லைட்டாக அப்படி தண்ணி தடவிட்டு, இந்த கரண்டியில் லைட்டாக தண்ணி தடவிட்டு இப்படி எடுத்து இப்படி பெருசு பெருசாவா? ஆமாம், இப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு வச்சு காய வைக்கணும். இப்போ எத்தனை தட்டு பண்ணுவேன்? நிறைய தட்டு பண்ணணும் நம்ம. ஐயோ, டிஃபன் பாக்ஸு, தட்டு, கிண்ணம் இந்த மாதிரி வச்சு காய வைக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் கூழாக இருக்கோ, காஞ்சிச்சுன்னா சரியாயிடும். ஓகே,